ஒருத்தர் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே சாகுற மாதிரி ட்ரவுன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தூக்கத்துல கனவா நடக்குது. அவர் வந்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படி கத்தி கதறாரு, வெளியே வரணும்னு, அப்படியே அவர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கத்தி கதறாரு. ஆனா தூக்கத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லை. அந்த அறியாமையை நம்ம எப்படி போக்கணும்? நமக்கு மேலும் மேலும் ஆசைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து அதை தேடி நோக்கி போயிட்டு இருக்கோம். எதை தேடி? சிற்றின்பத்தை தேடி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த சொத்து வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், இப்படி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒண்ணு பூர்த்தி ஆனாலும் நமக்கு அது திருப்தி ஆகாது. ஏன்னா அந்த இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி நல்லா புதுசா போட்டுட்டேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு ஒரு மாசத்துல அது வந்து பழசாயிடும். ஓ, இது நிறைய தடவை நம்ம போட்டுட்டோம். அப்போ அந்த அந்த ஆசை வந்து அடங்கிடுத்து, அடுத்த ஆசை தொடங்கிடுச்சு சொல்றார். உண்மை என்ன அப்படிங்கறத நீங்க சீக் பண்ணணும். அது எப்படி சீக் பண்ணணும்னா, நமக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு, முக்கியமான கேள்விகள் மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையின் பயன் என்ன? இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போகிறேன்? இந்த 4 கேள்வி. 5வது கேள்வி என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை, நான் எனக்கு வந்து இந்த டெஸ்டினி அப்படிங்கிறது தான் உண்மையா? அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். என்னுடைய குரு மகா அவதார் பாபாஜிக்கு என்னுடைய பிரணாம்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தியானத்துடைய அடுத்த கட்டம், அதாவது அதோடைய 4 கூறுகள் என்ன அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியும் ஒரு இன்சிடென்ட் மாதிரியும், புத்தர் வந்து எப்பவுமே நிறைய சூழ்ந்து இருப்பாங்க, நிறைய டிவோட்டிஸ் அவங்க சூழ்ந்து இருப்பாங்க. அப்போ அதுல வந்து ஒருத்தர் கேட்டாராம், நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டங்கள்லாம் வருது, சஃபரிங் ரொம்ப இருக்கு. அப்போ இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ புத்தர் அவங்களுக்கு வந்து பதில் சொன்னாராம். இப்போ ஒருத்தர் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே சாகுற மாதிரி ட்ரவுன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அது வந்து அவங்க தூக்கத்துல அப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தூக்கத்துல கனவா நடக்குது. அவர் வந்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படி கத்தி கதறாரு, வெளியே வரணும்னு, அப்படியே அவர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கத்தி கதறாரு. ஆனா அவரால் அதுல முடியல. அந்த அந்த தூக்கத்திலயும் அந்த கனவுலயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் வர முடியல. ஆனா தூக்கத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் வந்து நம்ம வந்து உண்மையை நம்ம புரிஞ்சுக்கல. எது உண்மை, எது ரியாலிட்டி அப்படின்னு புரியாம ஒரு அறியாமையினால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த அறியாமை தான் உண்மையாவே நம்மளுடைய கஷ்டங்களுக்கு அடிப்படையான காரணம் வந்து அறியாமை அப்படிங்கிறது புத்தர் சொல்றார். அந்த அறியாமையை நம்ம எப்படி போக்கணும்? நமக்கு மேலும் மேலும் ஆசைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து அதை தேடி நோக்கி போயிட்டு இருக்கோம். எதை தேடி? சிற்றின்பத்தை தேடி நோக்கி போயிட்டு இருக்கோம். எனக்கு இந்த சொத்து வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், இப்படி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒண்ணு பூர்த்தி ஆனாலும் நமக்கு அது திருப்தி ஆகாது. ஏன்னா அந்த இப்ப இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி நல்லா புதுசா போட்டுட்டேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு ஒரு மாசத்துல அது வந்து பழசாயிடும். ஓ, இது நிறைய தடவை நம்ம போட்டுட்டோம். அப்போ அந்த அந்த ஆசை வந்து அடங்கிடுத்து, அடுத்த ஆசை தொடங்கிடுச்சு. இதை நம்ம தேடி தேடி போக போக நமக்கு இன்னும் ஆசை கூடும், இன்னும் நமக்கு விரக்தி கூடும். நமக்கு இது கிடைக்கலையே, இது திருப்தியா இல்லையே அப்படின்னு நம்ம வந்து இந்த மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலைவனத்துல எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒயேசிஸ் மாதிரி இருக்கு மாதிரி ஒரு போறவங்களுக்கு அப்படி தெரியுமா, ஒரு இடத்துல ஒயேசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தேடி, அங்க தண்ணி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்களாம். அப்ப அது ஓட ஓட இன்னும் தாகம் கூடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த டெஸ்டினேஷனை அவங்க ரீச் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல. ஏன்னா அங்க வந்து அந்த ஒயேசிஸ்ங்கிறது மிராஜ், அது வந்து இல்லவே இல்லை அங்க. ஆனா நம்ம அது அவங்களை வேகமே அதுதான் இருக்கு இருக்கு இருக்குன்னு நினைச்சு அவங்க ஓடிட்டு இருக்க இருக்க அவங்களுக்கு தாகம் தான் கூடுது. அவங்க இன்னும் டயர்ட் ஆறாங்க, இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய டெஸ்டினேஷன் அவங்க ரீச் பண்ணல. சோ நம்ம என்ன இருந்தாலும் நமக்கு உண்மையான சந்தோஷம் வேணும், உண்மையான திருப்தி வேணும், சஃபரிங் வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னா புத்தர் என்ன சொல்றாருன்னா, சீக் த ட்ரூத் அப்படின்னு சொல்றாரு. உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்க சீக் பண்ணணும். அது எப்படி சீக் பண்ணணும்னா, நமக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கணும். முக்கியமான கேள்விகள் மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையின் பயன் என்ன? இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேனா,
நான் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறேன்? இந்த 4 கேள்வி. 5வது கேள்வி என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை எனக்கு இந்த டெஸ்டினி அப்படிங்கிறது தான் உண்மையா, இல்ல எனக்குன்னு ஃப்ரீ வில் இருக்கா அப்படின்னு இந்த 5 கேள்விகள் கேட்கணுமா. சோ இந்த கேள்வி கேட்க கேட்க தான் நமக்கு ஞானம் வரும். இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னா தியானம். அந்த தியானம் தான் நமக்கு இந்த கேள்விகளை கேட்க வைக்கும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொண்டு வரும். அந்த சரியான பதில் வர வரதான் நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வரும். அதாவது சீக் த ட்ரூத். எப்படி ஒரு இருட்டறையில இருட்டா இருக்கோ, அந்த இடத்துல ஒரு லைட்டை போட்டா அந்த இடத்துல வெளிச்சம் வந்துடுது இல்லையா? அந்த இருள் போய் வெளிச்சம் வந்துடுது. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற அறியாமையை கம்ப்ளீட்டா ஒதுக்கணும்னா ஞானம், விஸ்டம், நாலேஜ் அப்படிங்கிற வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இப்ப நம்ம எல்லாரும் மீட் பண்றோம்ல, இது ஒரு சஜ்ஜன சங்கத்தியா அப்படிங்கிறாங்க. இதுல ஸ்வாத்தியாயம் பண்ணணும். அதாவது நம்மளே புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு நாலேஜ் வளர்த்துக்கலாம். இன்னும் மற்றவங்களோட சேர்ந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு பண்ணிக்கலாம். அப்புறம் தியானம். முக்கியமா நம்ம தியானம் செய்ய செய்ய இந்த இருளை நீக்கி நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு நமக்குள்ள நிரந்தரமான சந்தோஷம் வரக்கூடிய ஒரு வழி இதுதான் அப்படின்னு சொல்றேன். இப்ப இன்னைக்கு இந்த 4 கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது தியானத்துல அந்த தியானம் அப்படிங்கிற பாதையில நமக்கு 4 கூறுகள் இருக்கு, 4 வழிகள். இது 2 வகையா நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த படத்துல உங்களுக்கு தெரியுது. அதாவது 2 வகையாவும் நம்ம தியானத்தை செய்யும் போது நமக்கு 2 வகையான ஆஹ் மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுது. பத்ரிஜி அதான் அப்படி சொன்னாராம். நமக்கு 2 கைகள் நமக்கு 2 விங்ஸ் மாதிரி அப்படி. ஒண்ணு மைண்ட்ஃபுல்னஸ், ஒண்ணு மெடிடேஷன். அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன், மெடிடேஷன் அப்படிங்கிறது பீயிங். ஸோ டூயிங் மைண்ட்ஃபுல்னஸ், பீயிங் மெடிடேஷன். இந்த 2 தான் நம்ம 2 விங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். ஸோ அது மாதிரிதான் தியானம் அப்படிங்கிறது நம்ம 2 வகையாவும் நம்ம அதை கொண்டு சொல்லலாம். அதோடைய பயன்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி வருது அப்படின்னா சைமல்டேனியஸா 2 வகையாகவும் நம்மள ஒரு வழிக்கு கொண்டு போகுது. அப்போ தியானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்குது. முழுமையாக வாழ்தல். எப்படி நம்ம முழுமையா வாழ்றோம்? இப்ப நம்ம பேசணும் இல்லையா, புத்தர் எப்படி சொன்னாரு, சீக் த ட்ரூத். அப்போ உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு நம்ம பேரின்பத்தை நோக்கி செல்றதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. சோ அந்த தியானம் நம்ம செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு விவேகம் வரும். விவேகம் என்பதுதான் விஸ்டம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியானம். நம்ம தியானம் செய்ய செய்ய நம்ம மனசு எண்ணங்கள் ஒரு நாளைக்கு, நேற்று வித்யாஜி சொன்னாங்க, 60,000 இருந்து 80,000 வரைக்கும் நமக்கு எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த எண்ணங்கள்ல கிட்டத்தட்ட 80 to 90% நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ் இப்படிதான் இருக்கான். ஸோ இவ்வளவையும் நம்ம பெரிய பாரமா சுமந்துகிட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம தியானம் செய்ய செய்யதான் இந்த எண்ணங்கள் அவ்வளவையும் குறைச்சிட்டு நிதானமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்ற ஒரு வழியாக இருக்கும். அப்போ அந்த நம்ம எண்ணங்கள், இந்த வேஸ்ட் தாட்ஸ், இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்து தூக்கி வெளியே போட்டுட்டோம்னா இருக்கிறது பாசிட்டிவ் தாட்ஸ், நமக்கு தேவையான யூஸ்ஃபுல் தாட்ஸ். இது நம்ம வச்சிருந்தோம்னா என்ன நமக்கு வரும்? விவேகம் வரும். ஏன் எது சரி எது சரியில்லை, என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கக்கூடாது, எந்த நேரத்துல எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும், இப்படிங்கிற தெளிவெல்லாம் நமக்கு தியானம் செய்ய செய்ய அந்த விவேகம் வரும். விவேகம் வர வர நமக்கு விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஆங்கிலத்துல நம்ம அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். அவேர்னஸ் அப்படிங்கிறதுனா என்ன? இப்ப நம்ம வெளியே கார்டன்ல நடந்துகிட்டு இருக்கோம், அப்போ ஒரு பூச்செடி இருக்கு, அந்த பூ அழகா வாசனை இருக்கு, அப்புறம் நல்லா காற்று வீசுது, அப்புறம் நல்லா கூலா இருக்கு. இதெல்லாம் அவுட்வர்ட் அவேர்னஸ் இல்லையா? நம்மளுடைய இந்த 5 சென்சஸ் உணரக்கூடிய அவேர்னஸ். அவுட் சைட் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும், சுவாசிக்க முடியும், நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் அவேர்னஸ். ஆனா நம்ம தியானத்துல என்ன பண்றோம்னா அவேர்னஸ் இன்டர்னல் அவேர்னஸ் வருது. நம்மளை பத்தி நம்ம அறிஞ்சு கொள்கிறோம். அந்த அவேர்னஸ் தான் நம்ம இப்ப டெவலப் பண்ணணும். எல்லாருக்குமே அந்த 5 சென்சஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் நம்ம அதை பண்ணதான் போறோம். ஆனா தியானத்துல நம்ம முக்கியமா என்ன சொல்றோம்? கண்களை மூடிக்கிறோம். ஏன்னா அப்பனாதான் நம்ம வெளியே இருக்கிற நம்மளுடைய அட்டென்ஷனை உள்முகமா திருப்பி கொண்டு வர முடியும். அப்படிங்கறதுக்காக தான் மெயினா ஒரு சின்ன டெக்னிக் அப்படி சொல்றாங்க. கண்களை மூடிக்கிட்டா வெளிமுகமா இருக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் உள்முகமா போகும். உள்முகமா போகும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய எண்ணங்கள் என்ன,
நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், நமக்குள்ள என்ன குழப்பங்கள் இருக்கு, நமக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணொன்னா நம்ம ஆராய ஆரம்பிப்போம். அந்த அவேர்னஸ் வந்து தியானத்துல ஈஸியா நமக்கு வரும். ஒரு மன அமைதி இருந்தா தானே நமக்கு அதுக்குள்ள தெரியும். ஒரு தண்ணி வந்து தெளிவா இருந்தா தானே அந்த தண்ணி அடியில உள்ள பாட்டம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கலங்கி இருந்தா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த அவேர்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம தியானம் செய்ய செய்ய அந்த முழுமையான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நமக்கு தியானத்தினால விவேகம் வருது. விவேகம் வர வர நம்ம அவேர்னஸ் வெளியே இருக்கிறது உள்முகமா திரும்பி வருது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு எல்லாருமே சிற்றின்பம்னா என்ன? நம்மளோட அவேர்னஸ் பிசிக்கல் பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடிக்குது. எனக்கு நல்ல உணவு வேணும், எனக்கு நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் வேணும், எனக்கு நல்லா பார்க்கறதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கணும், நான் உணர்த்துக்கிறதெல்லாம் பியூட்டிஃபுல்லா. ஸோ அதுலயே தான் நம்ம எல்லாருமே அழிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேரின்பத்தை நோக்கி போகும்போது அந்த உள்முகமான அவேர்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடுது அந்த தியானம் செய்ய செய்ய. ஸோ நம்ம உள்முகமா போக 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 நமக்கு இந்த உயிர் சக்தி லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்றாங்க இப்பனா, நம்மலாம் வந்து வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹேவிங் அ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த மனிதர் உடல்ல இருக்கோம், நம்ம வந்து பாடி கான்சியஸ்னஸோட இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இந்த உடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஆக்சுவலா நம்ம என்னன்னா ஆத்மா. நம்ம அந்த ஆத்மா தான் இந்த உடலுக்குள்ள வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்குது. சரியா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்ச நாள் தானே. இப்ப நம்ம சினிமா தியேட்டருக்கு போறோம். அப்போ நேத்து கூட ஆக்சுவலா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நேத்து நம்ம வீட்டுக்கு வந்து பெங்களூர்ல ராஜராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள் அப்படின்னு இருக்கு. ஒரு பெரிய டெம்பிள் மைசூர் ஹை ரோட்ல இருக்கு. ஸோ அங்க வந்து கைலாஷ ஆசிரமம் இருக்கு. அங்க உள்ள திருச்சி சுவாமிகள் எங்களுக்கு ஃபேமிலி குருவா இருக்காரு. அவருக்கு அப்போ ஹிஸ் ஹோலினஸ் ஜெயேந்திரபுரி சுவாமிகள் அப்படின்னு இருக்க அவரு நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் நம்ம பண்ணோம். அப்போ நம்ம அந்த பாத பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், நல்ல ஒரு சத் சங்கம். ஸோ அப்போ அவர்கிட்டவும் நான் கேட்டேன், உண்மையா நம்ம எது நமக்கு வந்து இப்படி எனக்கு வாழ்க்கையில வந்து கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கே, உங்களை பார்த்த உடனே கொஞ்ச நாள் நம்ம இந்த வாழ்க்கையில ஒரு சலசலப்புல இருந்தோடனே எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் டிப்ளீட் ஆயிருது, ஒரே டல்லாகி போயிருது எனக்கு. ஆனா உங்களை பார்த்த உடனே திருப்பி எனக்கு எனர்ஜைஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, அவர் வந்து அதை எப்படி ஏத்துக்கிட்டாரு. நான் நினைச்சேன் ஓகே ஆமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. என் மனசுக்குள்ளே பாத்தீங்களா ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆன்சர் எல்லாம் அது ஓடிடுச்சு. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, இப்படி உங்களுக்கு இருக்குன்னா டெய்லி எப்பப்போ உங்களுக்கு அந்த டிப்ளீட்டட் எனர்ஜி இருக்கோ டக்குன்னு போய் ஒரு இடத்துல தனியா உட்காருங்க, அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, அப்படியே டீப்பா பிரீத் இன் பண்ணுங்க, வெளியே பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் எனர்ஜைஸ்ட் அப்படின்னா. ஸோ எப்படி நம்மளுடைய குரு நம்மளுக்கு வந்து கைட் பண்றாங்கன்னா, என்ன சார்ந்து நீ இருக்காத, உனக்கு வேணுங்கிற எனர்ஜி என்கிட்ட இருந்து உனக்கு வர்றது வந்து டெம்பரரி தான். ஆனா உனக்குள்ளேயே இருக்கிற எனர்ஜி நீ எடுத்துட்டு இண்டிபெண்டா வாழ்றது தான் உனக்கு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத அவர் அவ்வளவு அழகா எடுத்து சொன்னார். ஸோ டக்குன்னு எனக்கு அது எவ்வளவு நம்ம ஈஸியா அடுத்த ஆள் மேல டிபெண்ட் பண்ணிடலாம். அவங்க எத்தனையோ சாதனைகள்லாம் பண்ணி எவ்வளவோ பண்ணி இப்படி ஒரு தேஜஸோட இருக்காங்க. நம்ம வந்து ஜாலியா அவங்களோட பக்கத்துல உட்காந்தோடனே அவங்க எனர்ஜியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஓகே இன்னைக்கு போய் நான் பெரிய குருஜியை பார்த்துட்டோம், இன்னைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட் வெரி லாஸ்ட் அகெயின் ஆஃப்டர் ஃபியூ மோர் டேஸ் அகெயின் டிப்ளீஷன் நடக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கீப் எனர்ஜைசிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்வேஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப் இன் தட் ஹை ஃப்ரீக்வன்சி, நம்ம தியானம் பண்ண பண்ண அந்த உயிர் சக்தி தானாவே நமக்குள்ள வரும். நமக்குள்ள வர வர அந்த உயிர் சக்தி வர வர நமக்குள்ள நம்ம ஃப்ரீக்வன்சி உயர்ந்து வரும். நம்ம ஹார்ட் எலிவேஷன் பத்தி வித்யா மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த உயர்ந்த உணர்வுகள்லாம் நமக்கு இந்த மெடிடேஷன்ல மட்டும் இல்லாம ருட்டீனாவே அந்த உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். டெய்லி டெய்லி ஒரு ப்ராக்டிஸை செய்ய செய்ய அது நமக்கு ஹேபிட்டா மாறிடும். அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா, 40 நாள் வந்து நம்ம பண்ண 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 வாட் வி திங்க் அண்ட் வாட் வி டூ வில் பிகம் அவர் ஹேபிட். அண்ட் ஸ்லோலி தட் ஹேபிட் வில் பிகம் அவர் நேச்சர். ஆக்சுவலி தட் இஸ் அதுதான் நம்மளோட உண்மையான இயற்கையான குணம். நம்ம அதை மறந்துட்டோம். ஸோ அது வந்துடும். ஸோ இந்த உயிர் சக்தி வந்துடும். இது ஒரு பக்கமான கூறுகள்ல ஒண்ணுன்னு சொல்லும். இதே தியானம் விவேகம் வந்து விவேகம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவலா நமக்குள்ள என்ன நடக்குது, ஆன்மீக ரீதியா நம்ம பார்க்கும்போது நம்ம காணுதல், இந்த 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து வாழ்க்கையை பார்க்கிறோம், நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்,
கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து, கடவுள் நீ எனக்கு இதை கொடு, அதை கொடு, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் உனக்கு இதெல்லாம் செய்யறேன், நான் இதெல்லாம் செய்யறேன், நீ எனக்கு இதை செஞ்சு கொடு. இப்படியெல்லாம் நம்ம போய் கடவுள்கிட்ட உட்காந்து கேட்கிறோம் இல்லையா? நான் 100 தோப்பு போறேன், நான் 12 தேங்காய் உடைக்கிறேன், இப்படி இப்படி சொல்றேன், நீ எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒரு டீல் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? பல விதத்துல நம்ம பிரேயர் மூலமா டீல் போட்டுட்டு இருக்கோம். பட் ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம கடவுள் வேறு நம்ம வேறு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு செப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட. அப்போ தியானத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம வேற இல்ல, கடவுள் வேற இல்ல. அகம் பிரம்மஹாஸ்மி அப்படி சொல்றாங்க. அந்த கடவுள் அப்படிங்கிற பெரிய சோர்ஸ், அதுல நம்ம ஒரு ஸ்பார்க்கா இந்த பூமிக்கு வந்திருக்கோம் இல்லையா? வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹேவிங் அ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளும் அந்த சோர்ஸும் ஒண்ணுதான். அந்த சோர்ஸ்ல ஒரு பிட்டா தான் நம்ம இங்க வந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். அது வேற இல்லை, நான் வேற இல்லை, தத்துவமசி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். அப்ப நான் அப்படின்னா என்ன சூழ்ந்திருக்கவங்க எல்லாருமே அப்படிதானே? அப்ப எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே அந்த பரமாத்மாவோட சேர்ந்தவங்க. நம்ம வந்து அந்த ஜீவாத்மாவா இங்க வந்து இருக்கோம். சோ நம்ம நம்மளும் அந்த பரமாத்மால ஒரு துளிதான். அப்ப அந்த பரமாத்மாவோட குணங்கள் கண்டிப்பா எல்லாம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு கேக்ல இருந்து ஒரு பிட் எடுத்தோம்னா அந்த கேக்கோட டேஸ்ட் வேற இருக்கும், இந்த சின்ன பீஸோட டேஸ்ட் வேறையா இருக்குமா? இல்ல இல்ல, அந்த பெரிய கேக்ல உள்ள அதே டேஸ்ட் தான் அந்த சின்ன பீஸோட டேஸ்டும் இருக்கும். அதே மாதிரிமா பரமாத்மால ஒரு பங்கு தான் நம்ம. அப்ப அந்த பரமாத்மாவோட குணங்கள் கண்டிப்பா நம்மகிட்டயே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நமக்கு வரும். அதுதான் நம்ம தியானம் விவேகம் வர வர அடுத்து நம்ம எல்லாத்தையும் வேறுன்னு பார்க்காம, கடவுளும் நானும் ஒன்று, நம்மை சூழ்ந்திருக்கும் மனிதர்களும் நம்மளும் ஒண்ணுதான், எல்லாமே ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் நம்மளை விட்டு போயிடும். இது என்னோடது, இது என்னோடது, இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இது இல்லைன்னா என் சந்தோஷம் விட்டு போகும், இன்னார் இல்லைன்னா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இந்த பொருள் இல்லைன்னா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட்டா நம்ம விட்டு போயிடும். ஏன்னா எல்லாமே நம்மளுதான். வி ஆர் ஆல் ஒன், எவ்ரி திங் இஸ் டெம்பரரி அப்படிங்கிற உணர்வு வந்துடும். ஒண்ணு வந்து அட்டாச்மெண்ட் போயிடும், ரெண்டாவது டெம்பரரினஸ், இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அந்த ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து நம்ம சினிமால பாக்குறோம் இல்லையா? பார்க்கும்போது அப்படி உட்காந்து பாக்குறோம், ஐயோ இந்த ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஹீரோயின் இப்படி பண்ண, இந்த வில்லன் இப்படி பண்ண, இந்த வாழ்க்கையில இப்படி போகுது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து அதையே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மூவி முடிஞ்சோடனே ஸ்கிரீன்லயும் ஒன்றும் இல்லை, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் தே கேம் பிளேட் தேர் ரோல்ஸ், தேர் கான், தேர் இஸ் நத்திங். அதேதான் இந்த மாயை. இந்த மாயையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இல்யூஷன்ல நம்ம மூழ்கிட்டு இருக்கோம். இந்த கனவுல மூழ்கிட்டு இருக்கிறது தான் இல்யூஷன்ல நம்ம மூழ்கிட்டு இருக்கோம், இந்த மாயையில மூழ்கிட்டு இருக்கோம். அதை விட்டு வெளியே வர்றது இந்த காணுதல், ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். அது வரவும் அந்த அட்டாச்மெண்ட் போயிருச்சு, எல்லாமே டெம்பரரி தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே லிபரேஷன். ஸோ அந்த நமக்கு வந்து லிபரேஷனுங்கிறது நிர்வாணம், அந்த இது வந்துடும், என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வரும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம தியானம் செய்ய செய்ய விவேகம், வைராக்கியம், காணுதல் இதெல்லாம் வர வர எதுவுமே நிரந்தரம் இல்லை, உண்மையானது என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகணும். நமக்குள்ள எதுவுமே அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டாம். அந்த என்ன நம்ம செஞ்சாலும் அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு அட்டாச்மெண்ட் வேண்டாம். எதையுமே நம்ம வந்து கடவுளுக்கு தான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சரண்டர் அப்படி அதுல இருக்கணும் அப்படின்னு யோக கர்மசு அப்படிங்கிறாங்கல்ல. அது அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு ஒரு இது இருக்கு பகவத்கீதையில ஒரு சென்டென்ஸ். அது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுடைய பெஸ்ட் நம்ம செஞ்சுட்டு கம்ப்ளீட்டா சரண்டர், அதை ஒரு சரண்டர் மோட்டை நம்ம செஞ்சுட்டு விட்டு. ஸோ வி டோன்ட் ஹாவ் குட் கர்மா ஆர் பேட் கர்மா. அந்த ஜீரோ வரவும் நமக்கு லிபரேஷன் வந்துடும், அந்த இது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தியானம் தான் அதுக்கு பெஸ்ட் வழி. அப்கோர்ஸ் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வழியை சீக் பண்றாங்க. பக்தி மார்க்கம் ஒண்ணு, யோக மார்க்கம் ஒண்ணு, அப்புறம் தியான மார்க்கம் ஒண்ணு, விஞ்ஞான மார்க்கம், அப்படி ஒன்னொண்ணுமே ஞான மார்க்கம் ஒண்ணு. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டு போறாங்க. தியானம் அது ஒரு வழி இல்லையா? தியான மார்க்கம், அந்த வழியில நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வழியுமே நம்மளை வந்து லிபரேஷனுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகுது. நீக்கம் என்பது அந்த லிபரேஷன். ஸோ நம்ம கண்டிப்பா இந்த தியான வழியை பின்பற்றி நம்ம எல்லாரும் இந்த பிரயாணத்துல ஒண்ணா போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் அந்த நிலையை அடையத்தான் போகிறோம். ரொம்ப நன்றி.